மகாபாரதம் வனப்பருவம். உபபருவம் 13. திரௌபதி ஹரண பருவம் மற்றும் ஜயத்ரத விமோச்சனம். சிந்து நாட்டு மன்னனின் வஞ்சகக் கடத்தலும் பீமனின் கோபமும். பாண்டவர்கள் வேட்டைக்குச் சென்றிருந்த ஒரு நேரம். சிந்து நாட்டு மன்னன் ஜயத்ரதன் துரியோதனனின் தங்கை துச்சலையின் கணவன். காமியக வனம் வழியாகச் சென்றான். அவன் திரௌபதியை கண்டான். அவளது அழகில் மயங்கிய அவன் அவளை தன்னுடன் வருமாறு வஞ்சகமாக அழைத்தான். திரௌபதி அவனை ஒரு விருந்தினராக உபசரித்தாள். ஆனால் ஜயத்ரதன் வரம்பு மீறி திரௌபதியை தனது தேரில் பலவந்தமாக தூக்கிச் சென்றான். திரௌபதி அலறினாள். இதையறிந்த பாண்டவர்கள் காடே அதிரும்படி அங்கே வந்து சேர்ந்தனர். அர்ஜுனன் ஜயத்ரதனின் படைகளை தனது அம்புகளால் துவம்சம் செய்தான். பீமன் ஜயத்ரதனை துரத்திப் பிடித்து கீழே தள்ளினான். ஜயத்ரதனை உதைத்து அவனது முடியை 5 இடங்களில் மழித்து அவனை அவமானப்படுத்தினான். பீமன் அவனை கொல்லத் துணிந்தான். தர்மபுத்திரர் அவனை தடுத்தார். பீமா, அவன் நமது தங்கை துச்சலையின் கணவன். எனவே அவனை கொல்லக்கூடாது, உயிருடன் விட்டுவிடு என்றார். ஜயத்ரதன் மிகுந்த அவமானத்துடன் விடுவிக்கப்பட்டான். தனது அவமானத்திற்கு பழிவாங்க ஜயத்ரதன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான். சிவன் அவனிடம் சொன்னார், ஜயத்ரதா, உன்னால் அர்ஜுனனைத் தவிர மற்ற 4 பாண்டவர்களையும் போர்க்களத்தில் ஒருநாள் மட்டும் தடுத்து நிறுத்த முடியும் என்ற வரத்தை அளித்தார். இந்த வரம்தான் எதிர்காலத்தில் அபிமன்யுவின் மரணத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அடுத்த உபபருவத்தில் குண்டலாகரண பருவம் மற்றும் கர்ணனின் கவச குண்டலங்களை தானமாக தந்தது பற்றி விரிவாக காண்போம்.